வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி அறிவியல் நகரில் 2 கடை கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் 5 புது ரூம்ஸ் வாடகைக்கு கொடுப்பதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அது தவிர ஒரு வீடு இருக்குது. சுற்றி மதில். இவ்வாறு அமைந்த ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விடியல் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு ஆடை தொழிற்சாலை காணப்படுது. அதுக்கு பக்கத்திலேயே வானவில் என்று சொல்லப்படுகின்ற பெரிய ஒரு ஆடை தொழிற்சாலையும் காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவது வானவில் ஆடை தொழிற்சாலையை தான். அதற்கு அருகாமையிலேயே இலங்கை மத்திய வங்கி காணப்படுது. அறிவியல் நகரிலே அமைந்திருக்கிற யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கிளையும் அறிவியல் நகரில் காணப்படுது. பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக இது இயங்கி வருகின்றது. அது தவிர பார்த்தீங்களென்று சொன்னால் ஜேர்மன் டெக் அதற்கு அருகாமையில் இருக்குது. இந்த காணியினுடைய அளவு 4 பரப்பாக காணப்படுது. சுற்றி மதில் காணப்படுது. நான் இதில் காண்பிக்கும்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்தியாவில் மற்ற பக்க சைட் எல்லாமே முழுமையாக மதிலாக காணப்படுது. அது தவிர கடை, வீடு, 5 ரூம்ஸ் புதிதாக வாடகைக்கு கொடுப்பதற்காக கட்டியிருக்கணும். மொத்தமாக விற்பனைக்காக வந்திருக்குது. நாங்கள் இப்பொழுது இந்த கடை பகுதிக்குள்ளே சென்று கடையை பார்வையிட்டு உள்ளே சென்று காணியையும் எஞ்சிய பகுதிகளையும் பார்வையிடுவோம். 2 டபுள் கடை, பெரிய கடை கட்டியிருக்கணும் பாருங்கள். சீட் பயன்படுத்தி இருக்கணும். கூரைக்கு முழுக்களுமே கூரை பாக்ஸ் பார் பயன்படுத்தி இருக்கணும். இதுக்கு மரம் பயன்படுத்தாமல் பாக்ஸ் பார் பயன்படுத்தி இருக்கணும். பூச்சு வேலைகள் அனைத்துமே நிறைவடைந்திருக்குது. நிலம் கீழே இழுக்கிற வேலையும் கதவு போடுற வேலையும் தான் உங்களுக்கு எஞ்சி இருக்குது. கிளிநொச்சி அறிவியல் நகரை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், வாடகைக்கு ரூம்ஸ்கள் அதிக அளவில் கேள்வியாக இருக்கிற ஒரு இடமாக காணப்படுது. அவ்வாறு இந்த வீடும் தற்சமயம் கேம்பஸ் பொடிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. நான் இப்பொழுது இந்த காணொலி எடுக்கும் பொழுது அங்கங்கே கேம்பஸ் பொடியல் நிற்கிறதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் பின்பகுதியில் 5 ரூம் கட்டப்பட்டிருக்குது. முன்பகுதியில் வீடு இருக்குது. நாங்கள் இப்பொழுது பின்பகுதியில் இருக்கிற புதிதாக 5 ரூம்ஸ் கட்டியிருக்கணும் பாருங்கள். இந்த நீளத்துக்கு 5 ரூம் இருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். புதிதாக கட்டப்பட்டிருக்குது. இந்த ரூம் இன்னும் பயன்படுத்த இல்லை, அப்படியே புதுசாக கட்டினபடியே இருக்குது. நான் உள்ளுக்கு கொண்டே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த ரூம்ஸுக்கு உள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்காது. வெளியே கொமன் பாத்ரூம் பயன்படுத்தணும். நாங்கள் ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். எஞ்சிய ரூமுகள் பூட்டி இருக்குது பாருங்கள். புதிதாக கதவு போடப்பட்டிருக்குது. நிலம் எல்லாம் இழுத்துருக்குது. சிவரெல்லாம் பூசி முழு வேலையும் நிறைவடைந்திருக்குது. சிவரெல்லாம் பாருங்கள் புதுசாகவே இருக்குது. எந்த ஊத்தையும் பிறலையில், அதாவது இன்னும் பயன்படுத்தாமல் இந்த ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு அறையை நாங்கள் உள்ளே சென்று பார்த்துருக்குறோம். அதே அளவு திட்டத்தில் தான் எஞ்சிய 4 அறைகளும் இருக்குது. இதில் ஒரு அறை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் 2வது அறை இருக்குது. இது 3, 4, அதில் 3 கொண்டு 5 இருக்குது. மொத்தமாக 5 அறைகள் காணப்படுது. அடுத்ததாக இந்த காணிக்கு ஒரு வீடும் இருக்குது. அந்த வீடும் தற்சமயம் வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. இதில் தூண் எல்லாம் போட்டு சைடில் முன்னுக்கும் கட்டிடம் கட்டக்கூடிய மாதிரி அத்திவாரம் எல்லாம் போட்டு தூண் எல்லாமே போட்டிருக்கணும். நீங்கள் மிச்ச வேலையை முடித்து கொண்டால் இந்த வீடையும் ரூம்ஸ் மாதிரி கட்டுவீர்களாக இருந்தால் இந்த பகுதியில் அதிக அளவிலாக ரூம் வாடகைக்கு கொடுக்கப்படும் ஒரு இடமாக காணப்படுது. நீங்கள் இதை வாடகைக்கு கொடுத்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே சென்று உள்ளே பார்வையிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அறை, விராந்தை, கிச்சன், மேலே லெவல் சீட் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது. முழு வீடு ஒரு வீடாக இது காணப்படுது. இந்த வீடும் 3 அறை, மன்னிக்க வேண்டும், இதிலேயும் அறை இருக்குது. 3 அறை காணப்படுது இந்த வீட்டுக்குள்ளே. முழுமையாக லெவல் சீட் எல்லாம் அடித்து இந்த வீடும் சில இடங்களில் பெயிண்ட்டுகள் ஊற்றியாக இருக்குது. அது பொடியல் பயன்படுத்துகிறதால அவ்வாறு இருக்குது. நீங்கள் இதை திருத்தி கொண்டால் நல்ல ஒரு வீடாக இருக்கும்.
இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அட்டாச் பாத்ரூம் காணப்படுது. நீங்கள் இப்பொழுது பார்வையிடும் பகுதி வந்து அட்டாச் பாத்ரூமுக்குரிய பகுதி. இதுக்கு பின்பக்கத்தாலையும் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் அதற்கும் ஒரு வாசல் விடப்பட்டிருக்குது. நல்ல ஒரு இடத்துல வந்து இது அமைந்திருக்குது. இதுக்குள்ளே வந்து கிணறும் வந்து காணப்படுது, கட்டுக்கிணறு காணப்படுது. நாங்கள் அதையும் போய் பார்வையிடுவோம். கடை இருக்குது, வீடு இருக்குது, சுற்றி மதில் காணப்படுது, 5 ரூம்ஸ் கட்டப்பட்டிருக்குது, கட்டுக்கிணறு இருக்குது. இவ்வாறு அமைந்த இந்த காணியினுடைய விலை உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது 2,30,00,000 என்று. மேற்கொண்டு இதுதான் இறுதியும் உறுதியுமான விலை என்றில்லை. எந்த ஒரு காணியாக இருந்தாலும் காணிக்காரர் கூறுற விலைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த இடத்துல காணியின் பெறுமதியையும் கட்டிடத்திற்கு தற்சமயம் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடத்தின் பெறுமதி பார்த்து நாங்கள் ஒரு விலைக்கு கேட்போம். அந்த விலைக்கு அவர்கள் தருவார்களாக இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காணொலியிலே 2,30 கூறியிருக்கிறதுனால நீங்கள் உடனே அதுதான் விலை என்று நீங்கள் தீர்மானித்து விடாதீர்கள். உரிமையாளர் கூறியிருக்கிற விலையை நாங்கள் காணொலியெல்லாம் பதிவிடுறோம். மேற்கொண்டு உங்களுடைய வல்லமை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளுவது உங்களுடைய திறமை. நீங்கள் வந்து பார்வையிடுங்கள். 2,30 உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி உறவுகளே, மற்றொரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.